நாளை மறுநாள் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் நாகர்கோவில் அருகே உள்ள தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், எந்தெந்த மலர்களின் விலை தற்போது உயர்ந்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, பொதுவாகவே சுப தினங்கள் அதே போன்று பண்டிகை காலங்களில் பூக்களினுடைய விலை என்பது அதிகமாக காணப்படும். அதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தோவாளை மலர் சந்தையிலிருந்து பார்த்தோமேயானால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் கேரளாவிலும் பல மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பூக்கள் கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக நாளை மறுதினம் திருவோணம் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றிலிருந்து பூக்களுடைய விலை என்பது அதிகமாக துவங்கி இருக்கிறது. நேற்று வரை மல்லி 800 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிப்பூ இன்று 2500 ரூபாய்க்கும், அதே போன்று பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கு விற்பனையாகி இருந்தது, இன்று 1500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சம்பங்கி 150, அரளி 400, ரோஜா பூ என்பது ஒரு கட்டு 250 ரூபாய் வரையிலும் இன்று விலை அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. பொதுவாக கல்வி நிறுவனங்கள் அதே போன்று வீடுகளில் திருவோண பண்டிகையை ஒட்டி அத்தப்பூ கோலம் இடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுநாள் திருவோணம் கொண்டாடப்படக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது பூக்களுடைய விலை என்பது அதிகரித்திருக்கிறது. அதே போன்று பூக்கள் வரத்தும் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் நாளை மறுதினம் சுபமுகூர்த்த தினம், ஆவணி மாத கடைசி சுபமுகூர்த்த தினம் என்பதால் பூக்களுடைய தேவை என்பது அதிகரிக்க துவங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றிலிருந்து பூக்களுடைய விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று இரவிலிருந்து திருவோண பண்டிகைக்கான சிறப்பு பூச்சந்தை என்பதும் தோவாளை மலர் சந்தையில் இன்றும் நாளையும் இருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.